நம்ம கூட பார்த்தீங்கன்னா திருப்பூர் டான் மோகனா இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரதர் ஹாய் கண்ணன் பிரதர் இருக்காரு. எதாச்சியா சொன்னாரு, அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரா வளர்ந்து டான் இவ்வளவு தூரம் சேர்த்திங்க. நம்ம கேரேஜ் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷமா ஆச்சுங்க? 10th முடிச்சோடனே கம்பெனி லைனுக்கு போனேங்க. அப்பா இறந்த உடனே எனக்கு வந்து ரொம்ப எனக்கு குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போ அதனால் சரி என்ன ஒன்றுன்னு யோசனை பண்ணிட்டு டிரைவர் வேலைக்கு போனேன். இந்த டிரைவர் வேலைக்கு போய் ஒரு 6-7 மாதம் இருந்தேன். அப்புறம் என்னுடைய போதாத நேரம் என்னமோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டிக்கெட் ₹2 ₹2,000. சரி, அந்த காசு கூட எங்கிட்ட இருக்காது. வாழ்க்கையில் வந்து யாருமே கஷ்டப்படாமல் இன்னைக்கு எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது. எங்களுக்கு வந்து ராம்கண்ணன் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி. சரிங்களா? திருப்பூர் மாப்பிள்ளை. திருப்பூர் மாப்பிள்ளை என்னைக்கு திருப்பூர் மாப்பிள்ளை தான். என்னைக்கு ராம்கண்ணன் ப்ரோ திருப்பூர் மாப்பிள்ளை தான். என்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் திருப்பூர் மாப்பிள்ளை தான். சரிங்க. ஸோ ரித்திக் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஸோ ரித்திக் உன்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா திருப்பூர் டான் மோகனா இருக்காரு. ஹாய்ண்ணா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஓகே, அண்ணாவோட ஸ்டைலே சொல்லிட்டாரு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரதர் ஹாய் கண்ணன் பிரதர் இருக்காரு. ஸோ இப்போ எங்கெங்கண்ணா நம்ம போயிட்டு இருக்கோங்க? இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நான் இந்த ரோடு தான் ட்ரையல் போவாங்க எப்போதுமே. ஓகேங்க. அதனால தாரா ரோடு இது. சரிங்க. அதனால அந்த ரோட்ல அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. சரி, வந்தோடனே கேட்க நினைச்சேன், டான் ஏன்னா உங்களுக்கு பேர் இருந்துச்சு? டான் மூவில நடிச்சிட்டீங்களா? ஐயோ, டான்ங்கிறது வந்து நம்ம எப்போ சாதாரண ஆள் தானுங்க. சரிங்க. ஏதாச்சியா நம்ம வந்து இவர் ஜிபி முத்தனுக்கு வந்து நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு. சரிங்க. அப்புறம் அண்ணனுக்கு வந்து நான் தான் வண்டி வாங்கி கொடுத்தேன். சரிங்க. அப்போ கார் வாங்கி கொடுத்து அவருக்குலாம் வேலைகள் செஞ்சு கொடுத்தேன். சரிங்க. அந்த வேலைகள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆஃபீஸில் நடக்கிற வேலைகள்லாம் பார்த்தாரு. சரிங்க. பார்த்துட்டு ஐயோ காரில் நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, சரிங்க, நீங்களாம் கார்லாம் டானு அப்படின்னு சொல்லி எதாச்சியா சொன்னார். அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேராக வளர்ந்து இன்னைக்கு டான் இவ்வளோ தூரம் நிற்கிது. ஓகேங்கண்ணா. நம்ம கேரேஜ் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷமா ஆச்சுங்க? முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து 10th முடிச்சோடனே கம்பெனி லைனுக்கு போனேங்க. சரிங்க. அப்புறம் கம்பெனி லைன் கொஞ்சம் செட் ஆகலை. சரிங்க. அதனால் நம்மளுக்கு இந்த கார் கிரேஸ் வந்து நான் சின்ன பையன்லேருந்தே கொஞ்சம் கார் கிரேஸு. என்ன கார் பிடிக்கும் உங்களுக்கு? ஒரு 10 அப்போ சின்ன வயசில் பிடிச்சது ஃபியட்டு. அன்னைக்கு நாங்கள் இருந்த காலத்தில் வந்து ஏன்னா நம்மளாம் 70s கிட்ஸு. ஆமாங்க. 70s கிட்ஸ் 80s கிட்ஸு. ஏன்னா எங்கள் காலத்தில் வந்து ஃபியட் அம்பாஸ்டர் மட்டும்தான். அதுமாதிரி ஒரு குட்டியே காம்பேக்டாக கொஞ்சம் அழகாக இருக்கும் ஃபியட்டு. அதனால் ஃபியட் ரொம்ப பிடிச்சது. அதில் ஓட்டி பழகினேன். அதுக்கப்புறம் அப்படியே 98 அப்போ இருந்தார். அப்புறம் 99க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது சரி நான் ஒரு கம்பெனி டிரைவர் வேலைக்கு போனேன். சரிங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போ அம்மா மட்டும்தான். சரிங்க. அதனால் அம்மாவுக்கு அப்புறம் வேறு வழியும் இல்லை. அதனால் சரி என்ன ஒன்றுன்னு யோசனை பண்ணிட்டு டிரைவர் வேலைக்கு போனேன். இந்த டிரைவர் வேலைக்கு போய் ஒரு 6-7 மாதம் இருந்தேன். அப்புறம் என்னுடைய போதாத நேரம் என்னமோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால் அப்புறம் அந்த கம்பெனியில் வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அந்த கம்பெனிக்கு ஏன் போனேன்னா அவங்ககிட்ட ஒரு 15 கார் இருந்தது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக கார் இருந்தது. சரி டிஃப்ரெண்ட்டாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வேலைக்கு போனேன். அப்புறம் சரி வேலையை விட்டு நின்னோன்னே என்ன பண்ணுறது இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து உட்காந்தேன். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சரி உங்கள் சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்கல்ல, நீங்கள் கார் டீலிங் பண்ண வேண்டியதானே அப்படின்னாங்க. அதனால சரி அப்படியே கார் டீலிங் வந்தேன். கார் வாங்கி விற்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக அது அப்படி நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அந்த கார் வாங்கி கொடுக்கும்போது சில சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் பிஸியாக இருக்கிறனால எங்கிட்ட வண்டி கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ திருப்பூரில் ஆள் கிடையாது. அப்போ இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போய் அந்த சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு, அலாய் வீலு, டயரு, சீட் கவரு, செட்டு, ஸ்பீக்கரு எல்லா ஒர்க்கும் அங்கே போய் நான் பண்ணி கொடுப்பேன். சில நாளில் லேட் ஆகிடுச்சு, ரூம் போட்டுலாம் தங்கி பண்ணியிருக்கேன். அப்போவே கையில் ஒரு பட்ஜெட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. 50 ரூபா பட்ஜெட் இருந்தால் பண்ணிட்டு வா அப்படின்னு. நம்ம அந்த 50 ரூபா பட்ஜெட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டோட்டல் பில்லு அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். அது முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நேர்மையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த இது நடக்கும் எப்படி சொல்ல ஸ்கேமா அந்த மாதிரி நடக்கும். என்ன காரணமாக நிறைய பேருக்கு அந்த ரேட்டே தெரியாது. இப்போ ஒரு கண்ணாடினாலே இப்போ இந்த ஸ்விஃப்ட் டிசைருக்கு வந்து 5000 ரூபாய்க்கு கண்ணாடி இருக்குது, 7000 ரூபாய்க்கு இருக்குது, 9000 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் மக்களுக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு. இப்போ இந்த கண்ணாடி நம்மளுடைய வாயில் வார்த்தைகளை என்ன பேசி நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்லி நம்ம போடுறோமோ அதை கஸ்டமர் நம்புவாங்க. அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த 9000 ரூபா கண்ணாடி 9000 ரூபா கண்ணாடி மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறது. இந்த 5-7க்கு நான் போகிறதில்ல, கீழே ரொம்ப அதிகமாக. ஆமாம், மீடியத்துக்கும் போகிறதில்ல, கீழேயும் போகிறதில்ல. ஒரே குவாலிட்டியில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும்
நான் ஒரு 22 வருஷமாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும், அதை தாண்டி தான் எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஸ்டேஜுக்கு வருவாங்க. கண்டிப்பாக ஸ்டேஜ்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண விஷயம் சின்ன வயசில் சரி, மிடில் ஏஜ்லேயும் சரி, அந்த மாதிரி விஷயம் தான் இருக்குங்களா? நிறைய இருக்குதுங்க. சரி, வாழ்க்கையில் வந்து யாருமே கஷ்டப்படாமல் இன்றைக்கி எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது. அது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அப்பா இறந்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள், காசு. ஏன்னா நான் சித்தப்பா கம்பெனிக்கு போயிட்டு வந்து நான் அங்கேருந்து நின்றுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வழியும் தெரியல. அப்போ வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராய்க்காவளம் எங்கள் வீடு ஒரு 3 கிலோமீட்டர். மொத்தமாகவே அப்போ வந்து பஸ் டிக்கெட் 2 ரூபாயோ 2.5 ரூபாயோ. சரிங்க. அந்த காசு கூட எங்கிட்ட இருக்காது. சரி. அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் எத்தனையோ தடவை வீட்டுக்கு நடந்து போயிருக்கேன். சரி. காசு இல்லாமல். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறேன் நான். சரி. கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டத்துலையும் எங்கள் அம்மா சாப்பிடுதோ இல்லையோ எனக்கு வந்து 3 வேளை சோறு போட்டுரும். ஓகே. நீங்கள் நான் ஒரு பையன், ஒரு அக்கா இருக்காங்க. சரிங்கண்ணா. ஓகே. அக்கா கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. சரி. ஸோ நம்ம திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு? திருப்பூரில் நான் சுப்ரீம் கார்ஸ் தான் முதல் ஷோரூம் போட்டேன். சரிங்க. 2009. அப்புறம் இந்த கார் பிஸ்னஸ் பண்ணேன். சரிங்க. அப்புறம் இந்த கார் பிஸ்னஸ் மேலே இருக்கிற மரியாதை வந்து 2013-14 போது அப்படியே ரொம்ப நிறைய பேர் வர்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். வரும்போது என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பேர் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் அடிபடுறக்க ஆரம்பிச்சது. ரொம்ப டேமேஜ். சரி. ஏன்னா தவறாக வந்து நிறைய பேர் வந்து ஆர்சி புக் இல்லாமல் வண்டி விற்றுருவாங்க. அப்புறம் ஃபினான்ஸில் புக் இருக்கும். அப்புறம் அந்த வண்டி விற்றுருவாங்க. நிறைய பிரச்சனை, அடிவட்ட வண்டி விற்றுருவாங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி போக 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 எனக்கு அந்த கார் டீலிங் மேலே இருக்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாயிருச்சு. அதனால் வேண்டான்னு சொல்லி அப்படியே 2014 ஷோரூமு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 2014 கேரவன் போடலான்னு போட்டேன் சினிமாவில். அந்த ஃபஸ்ட்டு இன்னோவா போட்டேன், அதுக்கப்புறம் கேரவன் போட்டேன். சரிங்க. அப்புறம் 14, 15, 16 3 வருஷம் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. சரி, நம்ம கார் டீலிங் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டி ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்த என்ன, கஸ்டமருக்கு ஒரு டீட்டெயிலிங் ஷாப் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்காக இங்கிறது டெல்லி போய் ஒரு 3 மாதம் தங்கியிருந்து இந்த கார் எப்படி நம்ம கிளீனிங் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹெட்லைட் கிளீனிங், அலாயில் கிளீனிங்கு, அப்புறம் இந்த விண்ட்ஷீல்டுக்குன்னு தனி கிளீனிங், அப்புறம் ஏசி கிளீனிங், இது எல்லாமே தனியாக பழகி 2016 ஆட்டோ எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. சூப்பர். அப்போ வந்து நான் போய் தங்கி அந்த டோட்டல் ஆட்டோ எக்ஸ்போ பார்த்துட்டு இதெல்லாம் பழகிட்டு வந்தேன். வந்து ஆரம்பிச்சு 2016 கடைசியில் இந்த ஷோரூம். ஸோ அண்ணாவோட வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. கார் மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, கார் ரிவ்யூ பண்ணுறதுனாலும் சரி, எல்லா மக்களுக்கும் புரிய மாதிரி சூப்பராக பண்ணுவார். இந்த ஆடி கார்லாம் நம்ம வாங்க முடியாது, கனவாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அண்ணன் ரிவ்யூ பண்ணும்போது நம்மளே அதை ஓட்டின மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். BMW 6 சீரிஸ். சரிங்க. அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வீடியோ எல்லாமே எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லா மக்களும் புரிகிற மாதிரி இருக்குது. மெயினாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு ரிவ்யூ பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுதான் காரில் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எல்லாருமே. ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு என்னோட ஆசைகள் தான் அது. சரிங்க. இப்போ நானும் வந்து என்னாலையும் வந்து 1 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்க முடியாது. நானும் இன்றைக்கி வந்து நானும் இதே ஸ்விஃப்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்கீங்க, நான் வந்து அதை விட சின்ன வண்டி. சரி, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் ஸ்விஃப்ட் தான் வச்சுருக்கிறேன். சரிங்க. அப்புறம் ஒரு மாருதி கார் வச்சுருக்கேன், 2 கார் தான் வச்சுருக்கேன் நான். என்னோட ஆசையை அதை ஒவ்வொரு கார் நம்ம வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசைகள். எனக்கு வந்து இந்த யூடியூபுக்கு வர்றதுக்கு எனக்கு ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பையன் முதல் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் யூடியூப்புங்கிறது ஒரு சில சேனல் மட்டும்தான் அதிகமாக நம்ம வந்து பார்க்குறதே முதல்ல இருந்து. இந்த ராம்கண்ணன் ப்ரோ இருக்கிறார்ல, எங்களுக்கு வந்து ராம்கண்ணன் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி. சரிங்கண்ணா. இவர் இல்லைன்னா யூடியூப் சேனலுங்கிறது எங்களுக்கு இல்லை. ஆமாம், ஒரு யூடியூப் சேனலுங்கிறது என்ன பண்ணணும், எப்படி பழக, அந்த வீடியோக்கு என்ன வாங்கணும், எதுவுமே தெரியாது எங்களுக்கு. யூடியூப் 0 நாலேஜ். என்னோட பையன் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இவர் ஒருத்தர் தான் திருப்பூர், சென்னை தான் திருப்பூர் வந்தார். திருப்பூருங்களா? சரி, ஓகே. அவன் திருப்பூர்ல பொண்ணு கட்டிக்கிறாரு. ஓகே ஓகே. அப்படிங்களா? திருப்பூர் மாப்பிள்ளை. திருப்பூர் மாப்பிள்ளை என்னைக்கு திருப்பூர் மாப்பிள்ளை தான்.
என்னைக்கு ராம்கண்ணன் ப்ரோ திருப்பூர் மாப்பிள்ள தான். என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் திருப்பூர் மாப்பிள்ள தான். கேளுங்க பிரதர், திருப்பூர் மாப்பிள்ள தான் நீங்க. அப்படின்னு வச்சுக்கிறதா? எப்பவுமே நீங்க திருப்பூர் மாப்பிள்ள தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் ஐடியா கொடுத்தது ரித்திக்கு. அப்புறம் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி அப்புறம் ரித்திக்கோட சேனல் ஆரம்பிச்சு அப்படியே போச்சு. உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? எனக்கு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மேலே சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா என்னுடைய பையன் ரித்திக் சேனல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ போட்டான். அந்த 100 வீடியோவில் நம்ம மூஞ்சி காமிச்சிருக்க மாட்டேன். சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி ரித்திக்கோட அப்பாவை காமிங்க அப்படின்னு சொல்லி. நான் வர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் சரி பையனே பண்ணிட்டு, ஆனால் பையனுக்கு ஆரம்பித்த சேனல் பையனை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து இன்றைக்கி ஒரு 2K கிட்ஸ் இருக்கிற பையன் வந்து இன்றைக்கி ஒரு 16-17 வயசுங்கிறது, அந்த 15-16 வயசுங்கிறது தடமாறுற வயசு. கண்டிப்பாக கரெக்டாக அந்த வாலிப வயசு கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு இடத்துலையும் கூட விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து முதல்ல இருந்து எங்கள் பையனை குழந்தைய தான் வளர்த்தணும். இன்றைக்கும் குழந்தைய வளர்த்திட்டு இருக்கோம். அவன் என்ன வழியில் போகிறான்னு சொல்லி நாங்கள் அப்படியே கூடயே ட்ராவல் பண்ணணும். சரிங்களா. அந்த ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக ரித்திக்கு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஐடியா வந்ததுன்னா, ஒரு பெற்றவங்களுக்கு வந்து தன்னோட பையன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியாது. எனக்கு அதே மாதிரி தான். ரித்திக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏதாச்சும் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து அண்ணன் அடிக்கடி என்கிட்ட வந்துட்டு போயிட்டுருப்பார். அப்போ வந்து இவன் ரித்திக் வந்து தனியாக விளாக் பண்ணியிருக்கான் ஃபோனில். என்னுடைய ஃபோன் எடுத்து விளாக் பண்ணுறது, அப்புறம் டெலீட் பண்ணி விட்ருவான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ அதில் இருந்திருக்குது. ஏதாச்சும் அண்ணங்கிட்ட நான் வேறு வீடியோ காமிச்சிருக்கும் போது ரித்திக்கோட வீடியோ பார்த்துட்டு ஏன்னா ரித்திக் இந்த அளவுக்குலாம் பேசுவானா, சூப்பராக பேசுகிறான் கேமராவில். ரைட், இவனை தூக்கி சுப்ரீம் மொபைல்ஸ் அன்பாக்சிங் போட்டுருன்ட்டு நேராக சுப்ரீம் மொபைல்ஸ் தூக்கி போட்டாச்சு. அப்புறம் ரித்திக் தான் டோட்டலாக ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி புது ஃபோன்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் போனோன்னே ரித்திக் வந்து டேடி இந்த மாதிரி தனியாக சேனல் ஆரம்பிக்கணும்னா. என்னது தனியாக சேனலா? சாமி நம்மள மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சேனல் ஆரம்பிக்கலாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா. டேடி இல்லைங்க டேடி, சும்மாங்க டேடி அப்படின்னா. சும்மாவா அப்படின்னா இல்லைங்க டேடி, மெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும், யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தா போதுங்க, ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நீங்கள் ஃபோன் மட்டும் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கிக்கிங்க, அதில் நான் வீடியோ எடுத்துக்கிறேன், ஒரு மைக் மட்டும் வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரைபாட் வாங்கி கொடுங்கன்னா. இந்த 3 மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். அப்படியே சேனல் வந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இந்த ஃபுட்டு விளாக்ஸ் பண்ணுறேன்னா. சரி, அப்புறம் நம்ம திருப்பூரில் அப்புறம் இத்தனை வருஷமாக நம்ம வந்து தின்னுகட்ட பரம்பரை. எந்த ஹோட்டலாக இருந்தாலும் போய் தேடி போய் திங்கிறதுனாச்சு. சாப்பிட்றதுக்குன்னே நம்ம இருக்கிறோம் ரெகுலராக. ஆமாம், இல்லை இப்போ கூட நானும் ராம்கண்ணன் அவரும் போய் இப்போ சக்தி மெஸ்ஸில் சாப்பிட்டு தான் வந்தோம். நானும் ராம்கண்ணன் அவரும் போய் இப்போ சிறப்பாக சக்தி மெஸ்ஸில் போய் குடல், சிந்தாமணி சிக்கனு, தலைக்கறி, பாயாசம். அவருக்கு அந்த கடையில் இருக்கிற பாயாசத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாரு. ஆமாம், சக்தி மெஸ்ன்னு சொல்லி பிஎன் ரோடு ஒரு 20-30 வருஷமா இருக்கு அந்த கடை. நானே ஒரு 10 வருஷமா சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிறப்பாக சாப்பிட்டு இப்போ தான் வந்தோம். அதுக்கப்புறம் ரித்திக் வந்து இந்த மாதிரி சரி ஆரம்பிக்கும் போது நான் எல்லாமே பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ராம்கண்ணன் பிரதர் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணார் ரித்திக்கு. இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி நிறைய வீடியோவில் ராம்கண்ணன் கூட முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அது ரித்திக்கோட சேனல் பார்த்தீங்க, அவரோட நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தது. டிபி முத்தன்னா நல்ல பழக்கம் பண்ணார், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனார். அவர் வந்து நம்ம இப்போ 2021 இதுக்கு போகிறோம், பிளாக் ஷிப் அவார்டுக்கு போகிறோம். அப்போ நாங்கள் உள்ளே போகும்போது எங்களுக்கு யாரையுமே தெரியாது பிளாக் ஷிப்பில். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமாக திருப்பூரில் அவங்க நாமினேட் ஆகியிருந்தாங்க, கப்பல் வாகர். அவங்க கூட நாங்கள் போன பின்னாடி அப்போ ரித்திக் வந்து எல்லா யூடியூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. அப்போ வந்து 22,000 சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இருக்கான். சரி போய் பார்க்கலாம் டேடி, எப்படியோ கூட்டிகிட்டு போங்க டேடின்னா. சரி நான் கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் என்னை உள்ளே விட்றாங்களோ இல்லையோ பரவாயில்ல, சரி கடைசிக்கு உன்னை உள்ளே விட்டாங்க கூட போதும் அப்படி சொல்லி தான் போனோம். அப்புறம் பார்த்தா கடைசியில் 2 பேர்த்தையும் உள்ளே நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். உள்ளே போனோம். அப்புறம் எல்லா யூடியூபர் ஃபோட்டோ எடுத்தாப்புல
அதுக்கப்புறம் இப்போ ஜீபுத்திரன் கூட ரொம்ப நேரமாக நின்று இருந்தாப்புல பக்கத்தில் போய் அண்ணன் பக்கத்தையே கையை கட்டி ஏன் தம்பி ரொம்ப நேரமாக நின்றுருக்குறேன், இல்லைன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஆடா தம்பி, இது முதல் சொல்கிறது இல்லையா, அதுக்காகவா இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்த, வந்து சொல்ல வேண்டியதானே, பேச வேண்டியது சொல்லி அந்த பண்பு ரொம்ப பிடிச்சது ஜேபி முத்துக்கு. அதனால ரித்திக் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. ரொம்ப சாஃப்டாக. ஆமாம், ரித்திக்கோட சாஃப்ட் கேரக்டர்லாம் ரொம்ப இதாகிட்டார். அப்போ யார் வந்திருக்கீங்க கேட்கும்போது அப்புறம் அப்பா வந்திருக்கான்னு சொல்லும்போது டக்குனு என்னை வந்து கூப்பிட்டான். அப்புறம் நான் போய் அண்ணாச்சின்னு சொல்லி பேசினேன். அப்புறம் நான் வந்து இப்போ கார் வாங்கி கொடுத்துருந்தேன் எம்ஓபிக்கு. அவருடைய மேனேஜர் ஊரும் ஜீமுத்தூரும் ஒன்று. அதனால் அவரோட பேரை சொல்லி பேசும்போது, ஓ எம்ஓபிக்கு நீங்கள் தான் கார் வாங்கி கொடுத்தீங்களா, ஐயோ அண்ணாச்சி நானும் கார் பார்த்துட்டுருக்கேன், எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்கன்னு. i20. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து அப்புறம் அவங்க ஊருக்கு போய் நான் போய் i20 பார்த்து செலக்ட் பண்ணி நான் வாங்கி கொடுத்தேனுங்க. அப்புறம் வாங்கி கொடுத்து நான் செலவும் பண்ணி கொடுத்தேன். அதை ரெடி பண்ணது இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஜீப்முத்தனோட ஃப்ரெண்டு வந்து செந்தில்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இறந்துட்டார். அவர் ஜீப்முத்தன் அழுது ஒரு வீடியோ போட்டிருப்பார். அவரோட ஃப்ரெண்டு இறந்தார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து. அவரு வந்து எனக்கு ஒரு சொன்னார், அண்ணாச்சி நீங்கள் இந்த மாதிரி கார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்கள் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு. சேனலா ஏனுங்க, நம்மளுக்கு யூடியூப்குள்ள வெகு தூரங்க, நம்மளுக்கு இதில் ஒத்தே வராது. நான் எம்பையன் சேனலே நான் வரமாட்டேன், நம்மளுக்குலாம் அது செட் ஆகாதுங்க, அது வயசு 45-46 ஆச்சு, இந்த வயசில் நம்ம ஆரம்பிச்சு, அதனால் வேண்டாங்க அப்படின்னு. ஒரு தொழில் சம்மந்தமாக பண்ணுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. சரி, இது ஒரு பக்கம் மைண்டில் இருந்தது. அப்போ அந்த 2001 நாங்கள் பிளாக் ஷிப்போடைய அவார்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு யூடியூபர்கிட்ட போய் நம்ம ஒரு நிமிஷம் பேசுகிற கேட்டேன். அந்த ரித்திக் வந்து பேசணும்னு சொன்னான். அந்த ஒரு நிமிஷம் போய் பேசணும்னு கேட்கும்போது அந்த யூடியூபர் பயங்கரமாக பேசவே முடியாதுன்ட்டார், பயங்கர பேசிட்டார். ஒரு நிமிஷம் கூட நிற்கவே முடியாதுன்ட்டு. இப்போ நான் ரொம்ப கெஞ்சி கீழே இறங்கி போகும்போது ஒரு கட்டத்தில் ரித்திக் வந்து கையவே பிடிச்சிட்டான். டேடி இதுக்கு மேலே கேட்காதீங்க, வேண்டாங்க டேடி, எனக்கு அப்படி ஒரு ஆளே வேண்டாங்க டேடி அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லி நான் அது கொஞ்சம் மைண்டில் இருந்தது. இப்போ கரெக்டாக இந்த அண்ணாச்சி செந்தில் அண்ணாச்சி சொல்லவுமே சரி இந்த யூடியூப் என்ன தான் பார்க்கலாம், ஆரம்பித்து பார்க்கலாம். அப்புறம் செந்தில் அண்ணாச்சி நல்லா மோட்டிவேட் பண்ணார். அது நம்ம நேரமே என்னமோ போட்டோடனே நம்ம டிஎம்எஃப் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட நானும் ஒரு டிஎம்எஃப் தான். ஓ நீங்களும் டிஎம்எஃப் கண்டிப்பாக வீடியோவில் பார்ப்பேன் ரெகுலராக. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இவ்வளோ இதாக நம்மளை டிஎம்எஃபாக வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு மக்கள் வந்து 1.5 லட்சம் மக்கள் என் கூட இருக்கிறாங்க. சரி, நல்ல அன்போட பண்போட பாசத்தோட. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்ண்ணா. ஆனால் சரி, நம்ம கார் எப்படி இருக்குங்கண்ணா? மாருதி டிசைர். டிசைர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குமா. சரிங்க. மாருதியை பொறுத்த வரைக்கும்னாலே ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து இன்னைக்கு இல்லை, மாருதி 84 என்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ அன்னையிலேருந்து டில் இப்போ 2022 வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸில் ஃபர்ஸ்ட் இடத்துல மாறி தான் இருக்குது. நல்ல வண்டி மாருதி கம்பெனியில் இதான். ஏன்னா நானே ஸ்விஃப்ட் தான் வச்சுருக்கேன். சரிங்க. நானே இத்தனை வண்டியை பற்றி எத்தனை வண்டியை பற்றி நான் வந்து பெருமையாக பேசினாலுமே நானும் மாருதி கார் தான் வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வண்டி அது இன்னும் விற்காம வச்சிருக்கிற மாருதி காரு. நான் வச்சிருக்கிற மாதிரி 97க்கு மாருதி கார். 97 நான் 2006 வாங்குறேன். இன்னைக்கு 2022. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 25 வருஷம் ஆச்சு அந்த வண்டிக்கு வயசு. 25 இயர்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறேன். இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த வண்டியை. ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் எல்லா ஒர்க்கும் பண்ணி இப்போ என்னோட பையனுக்கு கொடுக்க போகிறேன் ரெடி பண்ணி. தம்பி கொடுக்குறீங்க? தம்பிக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து தம்பி கொடுக்க போகிறேன். ஏன்னா 17 ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இயர் லைசன்ஸ் வாங்கிடுவோம். அதனால 18 வயசு ஆனதான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தா வண்டி எடுக்கணும். அதுக்காக நான் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணிட்ட வண்டியை. சூப்பர்ண்ணா. ஸோ மாருதி ஏன் வாங்கினேன்னு கேட்டிங்கல்ல, பார்த்தீங்களா இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரித்திக் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஸோ ரித்திக் உன்னை பற்றி சொல்லிடுறேன். பிஸ் ஆஃப் திக்கன் சேனல் வச்சுருக்கேங்க. பார்த்துருக்கீங்க நிறைய பேர். ஓகே. அந்த நட்பு, அன்பு, பண்பு, அறிவுங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். நம்மளோட ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா அண்ணாவோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.